ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைனீஸ் வெப் சீரிஸ் யூ ஆர் மை டெஸ்டினியோட எபிசோட் 1 தான். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு பிஸியான சிட்டி லைஃப்பில் நம்ம ஹீரோயின் ரொம்பவே பிஸியாக ஓடிட்டுருக்கா. அவன் லிஃப்ட்டுக்கு போகும்போது அங்கே ரொம்பவே கூட்டமாக இருக்குது. பட் நம்ம ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த லிஃப்ட்டில் ஏறிக்கிறா. ரொம்பவே கூட்டமாக இருக்குது. எப்படியோ நெறிஞ்சு பிரிஞ்சு அவள் ஃப்ளோரில் இறங்கிடுறா. இறங்கினதுக்கப்புறம் ஒரு பொண்ணு என்னோடய ஃபுட் எங்கே அப்படின்னு கேட்கும்போது இவன் ஃபுட்டை கொடுக்குறா. அதுக்கு அவள் சொல்லுவான், என்னது இது ஆறியே போயிடுச்சு, இவ்வளோ லேட்டாக கொண்டு வர்ற, எனக்கு இது தேவையில்லை, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்கும்போது இன்னொரு பொண்ணு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பேசுறா. அதெல்லாம் தெரியாது, நீ தானே ஆர்டர் பண்ண, இந்த ஃபுட்டை நீ தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. எல்லாருமே ஹீரோயின் தான் ஒர்க் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஹீரோயின் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அந்த கம்பெனிக்கு. ஸோ எல்லாருமே இவகிட்ட தான் அது பண்ணி இது பண்ணு சொல்லிட்டு இவளை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவ தன்னோட இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஃபேக்டரியில ரொம்பவே மீன் மார்க்கெட் மாதிரி நொய் நொய் நொய்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே இதை பார்த்துட்டு ஒருத்தன் யாருக்கும் கால் பண்றான். அங்க இருந்து எடுக்கிறவங்க கிட்ட சொல்றான், இங்க ஒர்க்கர்ஸ் எல்லாமே ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ வர வேணாம், உன் மேல செம்ம கான்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் சொல்லுவான், இல்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அந்த ப்ராப்ளம் நடக்கிற இடத்துல ஒருத்தன் செம்ம மாசா வந்துட்டு இருக்கான். பார்த்தா அவன் தான் நம்மளோட ஹீரோ. அவன் வந்தோடனே ஒர்க்கர்ஸ் எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிடுறான். அங்க ஒருத்தர் மிஸ்டர் ஜியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் அந்த ப்ராப்ளத்தையும் கிரியேட் பண்ணி எல்லா ஒர்க்கர்ஸையும் அவர் பக்கம் இழுத்து வச்சுட்டு இருப்பாரு. அவர்கிட்ட உட்காந்து இவன் பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இவன் செம்ம ஸ்மார்ட்டா பேசி அந்த ப்ராப்ளத்தை முடிக்க பார்க்குறான். அங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாருமே தனியாக ஓகே நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த மிஸ்டர் ஜியாவுக்கு செம்ம கடுப்பாயிடும். அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜியாவோட பையனும் அங்கே இருப்பான். அவன் சொல்லுவான், வாங்கப்போ நம்ம இப்போ போயிடலாம், இவன் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அங்கேருந்து கிளப்பி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஹீரோட பாட்டி உட்காந்துருக்காங்க. ஹீரோ அவங்கள மீட் பண்ண வரும்போது அந்த பாட்டி ஒரு டேப்ல இந்த பொண்ணுங்க ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு, நீ செலக்ட் பண்ணி ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க ஃபோட்டோஸ் எல்லாமே காமிக்கும் போது அவன் இதெல்லாம் எதுக்கு பாட்டி, விடு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாட்டி அதெல்லாம் இல்லை, எவ்வளோ நாள் தான் நீ கல்யாணம் இல்லாமல் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவன் ஐயோ என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. அதுக்கு இவன் நான் பண்ண ஆனாவை மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி கேட்குறாங்க, நீ ஆனா கூட பேசினது கூட இல்லை, ஐ மீன் நீ ரொம்ப பேசினது இல்லை, அவன் எங்கேயோ இருக்கா நீ எங்கேயோ இருக்கா, இதெல்லாம் எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அவன் இது பண்ண உடனே பாட்டி தனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணும். உடனே அவன் சொல்லுவான், உலகமாக நடிப்புடா சாமி, ஹார்ட் இந்த பக்கம் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா பாட்டி அச்சிச்சோ மாற்றி ஆக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி மாதிரி முடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிடுறாங்க. இவன் பாட்டிக்கு கேக் விட்டா பாட்டியும் சிரிச்சுட்டு அதை சாப்பிட்றாங்க. இங்கே ஹீரோயின் ஆஃபீஸில் ரொம்பவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நைட் ஆகிடுது. எல்லாருமே அவங்க ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. பட் இவன் மட்டும் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கா. அங்கே வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க கேட்குறாங்க, என்ன நீ போகலையா, எல்லாருமே போயிட்டாங்களே அப்படின்னு. ஒன்று தான் அவள் அச்சிச்சோ டைம் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவள் ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் எழுதி வச்சிருப்பா. அதில் இன்னைக்கு நம்ம டேட் போகணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பா. அதை பார்த்தோன்னா அவளுக்கு ஞாபகம் வந்து நம்ம பிஎஃப் தான் கூப்பிட்டுருந்தானே, நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்கும்போது 16 மிஸ் கால் வந்திருக்கும். அச்சிச்சோ செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அறக்க பறக்க அங்கே எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா அவனை பார்க்கறதுக்காண்டி. இங்கே அந்த ஹீரோனோட ஆள் எல்லா பொண்ணுங்களையும் ஆன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கான். அங்கே ஹீரோயின் வந்தோடனே இவன் சாரி நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறான், இன்னைக்கு நம்ம வீட்டில தான் இருக்க போகிறோம், என் வீட்டில தான் நீ இருக்க போகிற, இன்னைக்கு நான் உனக்கு சமைச்சு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ஹீரோயின் சொல்லுவா, அதெல்லாம் வேணாம், எங்கள் அம்மா திட்டுவாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறா. உடனே அதுக்கு அவன் கோச்சுக்கிறான். இவளுக்கு எப்படி சமாதானம் பண்ணுறோன்னு தெரியல. இவ பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போடுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஷிப்பில் ட்ரிப் மாதிரி அதை பார்த்துட்டு இவனை கூட்டிகிட்டு போகலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட சொல்லுவான், நம்ம ஷிப்பில் ட்ரிப் போக போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான், விஐபி ஷூட்டில் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இவன் ஃபஸ்ட்டு சொல்லுவான், என்கிட்ட மணி இல்லை, நான் எப்படி கூட்டிகிட்டு போகிறது உன்னை அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்லுவா, சரி பரவாயில்ல நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், ஏன் மணி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இவன் செம்ம சந்தோஷமாக இருப்பா.
சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஐபி சூட் தான் வேணும்னோடனே இவன் வந்து கொஞ்சம் முழிப்பா, விஐபி அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. இங்கே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க, அவளுக்கு ஒரு டான்ஸ்னா ரொம்பவே உயிர். அவளுக்கு ஒரு பொக்கே வருது. அவள் அந்த பொக்கையை எடுத்து வச்சுட்டு கால் பண்ணுறா. வேற யாருக்கும் இல்லை, நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணா. ஹீரோ வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கான். இவ வந்து யாரும் இல்லை, ஹீரோட ஆளுக்கு ஒரு ஆள் வச்சிருக்காங்கப்பா. சரின்னு சொல்லிட்டு இவ கால் பண்ணும்போது ஹீரோ மீட்டிங்கில் இருப்பான். பட் அவன் ஃப்ரெண்டை வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் கால் அட்டன் பண்ணுறதுக்கு வெளியில் வந்துடுவான். வெளியில் வந்துட்டு எடுத்து பேசிட்டு எனக்கு வேண்டி பொக்கே அனுப்பினியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறா, என்னால் இப்போதைக்கு ஊருக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்லுவான், அதெல்லாம் பரவாயில்ல, உன் ட்ரீம் தான் ஃபஸ்ட்டு, நீ அதை ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து ஹீரோ வந்து ஒரு பார்ல உட்காந்து அவன் அசிஸ்டன்ட் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். நான் வந்து எப்படி ஆனா கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது, மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்து புலம்பிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான். என்ன அப்படின்னா, நீ ஒரு டைமண்ட் ரிங் வாங்கிட்டு போய் அவளுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கேட்குறான், ஒருவேளை அவள் ரிஜெக்ட் பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இவர் வந்து ஷிப்பில் வந்து ஒரு ட்ரிப் மாதிரி போகிறாங்க, நீ வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ரிங்கை கொடுத்து நீ ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா வந்து ஹீரோ இருக்க ஊருக்கே வந்து வரா. அவளுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அதை போயிட்டு அவள் வந்து பண்ணுறா, எல்லாம் செம்மையாகவே பண்ணுறா. எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆனாக்கு வந்துட்டு ஒரு டிக்கெட்டை வந்து கொடுக்குறாங்க. அது வந்து பாரிஸ்லுக்கு வந்து அந்த டான்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற டிக்கெட். ஆனால் வந்து இவன் என்ன டான்ஸ்னு கேட்கும்போது அவங்க வேற ஒரு டான்ஸ் சொல்கிறாங்க. இவளுக்கு வந்து அந்த டான்ஸில் இஷ்டம் இல்லை, நான் வந்துட்டு பண்ண இந்த டான்ஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவள் வந்து கொஞ்சம் சேடாக இருப்பாள், ஏன்னா அவளுக்கு அந்த டான்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து இவன் வந்து சேடாக இருக்கும்போது அங்கே ஹீரோ வந்துடுறான். ஹீரோ பார்த்தோன்னா இவன் வந்து கட்டி பிடிச்சிட்டு நீ எங்கே இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே அவங்க வந்துட்டு அவங்க எல்லாம் முழிச்சிட்டு இருப்பாங்க, என்னடா இவ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்துட்டு எனக்கு இந்த வாய்ப்பு வேணாம், எனக்கு இவன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூடயே வந்துடுறான். ஆனா கிட்ட ஹீரோ வந்துட்டு அந்த ஷிப் ட்ரிப்பை பற்றி சொல்லிட்டு இருக்கா. ஆனாவும் செம்ம ஹாப்பி, போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், சீக்கிரம் அவங்க ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, ஷிப் கிளம்பிட போகுது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்துட்டு சீக்கிரமாக வந்து ஓடி வராங்க. ஹீரோயினுமே இந்த ஷிப்க்கு தான் வரா. அவள் வந்தோடனே உள்ளே வந்தோடனே ரொம்பவே எக்ஸைட் ஆயிரா. அங்கே பாரு வானம், இங்கே பாரு கடல்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. ஆனால் வந்துட்டு அவளோட ஆளுக்கு வந்துட்டு அவளோட ரொம்ப பிடிக்காது போல இருக்குது. அவன் வந்து ஒரு மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு வரான். அதுக்கப்புறமேட்டு வந்து என்ன ஆகுதுன்னா, அவள் ஆள் மேலே ஒரு பொண்ணு வந்து மோதிடுறான். அந்த மோதின பொண்ணை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து ஏதோ கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி வலிஞ்சிட்டே இருப்பான். அந்த பொண்ணு வந்துட்டு இவனுக்கு வந்து ஒரு மாதிரி சிக்னல் கொடுத்துட்டே போகுமா. உடனே வந்து இவன் அவள் பின்னாடியே போக ஆரம்பிச்சிருவான். லக்கேஜை கூட விட்டுட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த லக்கேஜ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போனோன்னா என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ வந்துட்டு போய் ரூமில் இரு, நான் வந்துட்டு எந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கழட்டி விட்டுட்டு அந்த மோதின பொண்ணை வந்து தேடுறதுக்காண்டி இவன் வந்து போயிடுவான். ஹீரோயின் அந்த லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு உள்ளே வரா. அவளுக்கு பக்கத்துலேயே ஆனா நிற்கிறான். ஹீரோயின் வந்து ஒரு வெயிட்டர் மேலே மோதிடுறா. அவனோட சாஸ் எல்லாமே வந்துட்டு ஹீரோனோட ஷர்ட்டில் பட்டோன்னா ஹீரோயின் வந்து சாரி அப்படின்றா. ஏன்னா ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு சாஃப்ட் டைப். ஸோ வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்துட்டு அந்த வெயிட்டர் வந்து பார்க்கும்போது ஹீரோயின் வந்து வெயிட்டரோட ட்ரெஸ் மாதிரியே போட்டிருப்பா. ஸோ வந்து இவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஒருவேளை இவளும் நம்ம வெயிட்டர் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதட்டும் போது இதெல்லாமே ஆனா பார்த்துட்டு வந்துட்டு ஆனா வந்து ஆரம்பிச்சிடும். ஒரு கெஸ்ட்டை இப்படி தான் வந்து நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்துட்டு அவன் வந்து சாரி கேட்குறான், நீங்கள் கெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியல, ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதண்டும் போது அதுக்கப்புறம் அவன் சாரி கேட்டு அங்கேருந்து போயிடுறான். ஆனா வந்துட்டு நீ இப்படியே வா போகிறா, இந்த என் ஸ்கார்ஃபை கட்டிக்கோ அப்படின்ட்டு அவளோட ஸ்கார்ஃபை வந்துட்டு கட்டி விடுறா. அந்த இடத்துல 2 குட்டிச்சாத்தான் வந்து விளையாடிட்டு இருக்கு. அந்த குட்டிச்சாத்தானுங்க என்ன பண்ணுங்கன்னா ஹீரோனோட லக்கேஜ் வந்து மாற்றி வச்சிடுதுங்க. ஆனாவும் ஹீரோயின் வந்து பக்கத்து ரூம் தான் இருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு அந்த சாஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆளை எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆளை வந்து தேடுறதுக்காண்டி வெளியில் வரா. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஹீரோ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னா ஆனாக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காண்டி ரிங்கை வச்சு ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்கான். ரிஹர்சல் பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கே வந்து ஹீரோயின் வரா. ஹீரோயின் வரும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரும்போது ஹீரோ கிட்டே என்னமா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே வரும்போது ஹீரோ வந்து கரெக்டாக நியூடவுன் வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது ஹீரோயின் வந்து பார்க்குறா. அதுக்கப்புறம் அந்த குட்டிச்சாத்தானுங்க அங்கேயும் வந்து கலாட்டா பண்ணும்போது அவன் கையில் இருந்து அந்த ரிங் வந்துட்டு கீழே விழுந்து ஓடும்போது அவன் புடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லி ஹீரோ வந்து அதை பிடிக்கிறதுக்காண்டி ரொம்பவே ட்ரை பண்ணுறா. பட் பிடிக்க முடியல 2 பேராலையும். இவங்க வந்து அந்த ரிங் பின்னாடியே ஓடிட்டே இருக்காங்க. அந்த ரிங் கரெக்டாக போயிட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் நெட் போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், அந்த நெட்டு மேலே விழுந்துடும். உடனே வந்து ஹீரோ வந்து அதை எடுக்கலான்னு போவான். திருப்பி கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க நெட்டில் வந்துட்டு அந்த ரிங் வந்து விழுந்துடும். உடனே வந்து இவங்க 2 பேருமே வந்துட்டு
அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட போகிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த ரிங்கை எடுக்கிறதுக்காண்டி அந்த நெட்டில் வந்து உட்காந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் அவளால் முடியல. உடனே வந்து ஹீரோ வந்து கேட்குறான், என்ன விழுந்துற போகிற பார்த்து அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து சொல்கிறா, இல்லை நான் எப்படியாச்சும் எடுத்துருவேன், நீ என்ன ஒத்த கையை நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கை கொடுத்துட்டு அவளும் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறா. கடைசியில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஹீரோவால் பிடிக்க முடியல அவளை, அதனால் விட்டுடுறான். அவன் வந்து ஸ்விம்மிங் பூல்லே விழுந்துடுறான். இவளை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ரிங்கை வந்துட்டு எப்படியோ வந்து எடுத்துடுறான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து இவளை காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு வந்துடுறான். இவன் வந்து மயக்கத்திலே இருக்கா. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஹீரோ முழிச்சிட்டு சரி நம்ம வந்து வாயை வச்சு உறிஞ்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லி போகும்போது கரெக்டாக அவள் வாயில் அந்த தண்ணியெல்லாம் இவன் மேலே துப்பி விட்டோன்னே அதுக்கப்புறம் அவள் முழிச்சுக்கிறான்னு இவன் திட்டுறான், எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து முழிச்சிட்டே இருக்கா. அப்புறமேட்டு வந்து ஹீரோ சொல்கிறான், உன்னால் அந்த ரிங்கெல்லாம் எடுக்க முடியாதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் வந்து ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் வந்து ரிங்கை காமிச்சிட்டு அவனே வந்து ஹீரோக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா அதை வந்து ஆனாக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காண்டி அவன் கஷ்டப்பட்டு வாங்கினது. ஸோ அதை பார்த்தோன்னா அவனுக்கு செம்ம சந்தோஷம். அவன் பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் வந்து விஷ் பண்ணுறான், நல்லபடியாக வந்துட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ரெண்டு பேருமே. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் விழுந்து எழுந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்க அவங்க ரூமுக்கு போகிறதுக்காண்டி. ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட கேட்குறான், என்ன ஃபாலோ பண்ணுறியா, பின்னாடியே வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது என் ரூம் அங்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ தான் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து ஆனா ரூமுக்கு போகிறத பார்க்குறா. ஓ ஆனாவோட பிஎஃப் இவன் நல்ல பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவர் ரூமுக்கு போகிறான். ஹீரோவும் வந்து குளிச்சுட்டு வந்து அவங்க ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜை வந்து பார்க்குறாங்க. ஹீரோயினோட லக்கேஜ் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரே நம்பரை வேற ரெண்டு லாக்கில் போட்டு வச்சுருக்குங்க. சரின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெண்டு பேருக்குமே செம்ம ஷாக்கு. இவன் பேக்கில் அவன் திங்ஸு, அவன் பேக்கில் இவன் திங்ஸ் இருக்கும்போது ரெண்டு பேருமே ஷாக்காக வந்துட்டு அவங்க ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த எபிசோட நம்ம கூடிய விரைவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.